அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி அன்னையின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க. இன்றைய பதிவு ரொம்பவும் அவசர பதிவு, மிகவும் முக்கியமான பதிவுன்னு கூட சொல்லலாம். இந்த நாளை யாருமே தவற விட்டுடாதீங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய நம்பரை உங்களுடைய கிச்சனில், அதாவது சமையல் அறையில் உங்களுடைய ஸ்டவ் நீங்கள் சமைப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டவ்வுக்கு மேலே இந்த நம்பரை இன்றைக்கி கண்டிப்பாக எழுதி வைங்க. அது கூடவே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர், அதாவது நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணீர் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, நீங்கள் ஃபில்டர் வாட்டர் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சு நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, அதுக்கு மேலேயும் இந்த நம்பரை இன்றைய தினத்தில் நிச்சயமாக எழுதி வைக்கும்போது என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை சச்சரவு, வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், எதிர்மறை ஆற்றல்கள் உங்கள் வீட்டில் இருந்தாலும், அதாவது இந்த எதிர்மறை ஆற்றலால் நிறைய பிரச்சனை வரும். அதாவது இது உங்களுக்கு தீங்கி விளைவிக்கக்கூடியதாக இருந்தாலும், இப்போ நீங்கள் இந்த நம்பரை எழுதி வைக்கும்போது அந்த சண்டை சச்சரவுகள் முற்றிலும் நீங்குங்க. அது மட்டும் கிடையாது, பணம் செல்வம் அனைத்தும் உங்களை தேடி வரும். வியாபாரத்தில் இருக்கிற பிரச்சனைகள் முழுவதும் நீங்கும். கடன் பிரச்சனை முழுவதும் நீங்கும். எதிரிகளால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காக்கும் கவசம் போல உங்களுக்கு இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு அற்புதமான சக்தி வாய்ந்த பீஜ மந்திரத்தை நம்பராக கொடுத்துருக்காங்க. அதுவும் இது போல் அமாவாசை பௌர்ணமி நாளில் இந்த நம்பரை நம்ம எழுதும்போது நம்மையும் நம்மளுடைய வீட்டையும் பாதுகாக்கும் ஒரு கவசமாக சக்தியாக இது செயல்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பதிவு உங்கள் கண்ணில் இன்றைக்கி பட்டுச்சுன்னா நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான பதிவு. அது என்ன நம்பர், அதை எப்படி எழுதணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்கம்மா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா. அதாவது இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டுமென்றாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். இன்று மதியம் வரக்கூடிய ராவுகால யமகண்டத்தை விட்டுட்டு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க. பரிகாரம்னா ஒன்றுமே இல்லைங்க. சிவப்பு சந்தனம் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் கிடைச்சா வாங்கிக்கோங்க. பக்கத்தில் நாட்டு மருந்து கடை இருந்தால் வாங்கிக்கோங்க. சப்போஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் குங்குமத்திலேயே பன்னீர், ஜவ்வாது, என்னென்ன வாசனை திரவியங்கள் உங்கள் வீட்டில் இருக்கோ திரவியங்களை நீங்கள் குங்குமத்தோட கலந்து ஒரு பேஸ்ட் போல் ரெடி பண்ணிக்கோங்க. இப்படி ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் கலர் பேப்பர்லேயும் நீங்கள் எழுதலாம். இல்லைன்னா நீங்கள் ஸ்டவ் வச்சுருக்கீங்க பாருங்கள், அதுக்கும் பின்னாடி அதாவது நீங்கள் ஸ்டவ் கீழே வச்சுருக்கீங்க, மேலே செவுறு இருந்தால் அந்த செவுத்துலையுமே நீங்கள் எழுதலாம். இல்லைன்னா அதுக்கு பக்கத்துலையும் இந்த நம்பரை நீங்கள் எழுதலாம். இப்போ நான் ஸ்க்ரீனில் எப்படி காட்டணும் அதே போல் ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா மாதுளங்குச்சி, இல்லைன்னா வேப்பங்குச்சி, அரச மரக்குச்சி, இது போல் தெய்வ விருட்சத்தோட குச்சி கிடச்சுன்னா ரொம்ப நல்லது. எதுவும் கிடைக்காத பட்சத்தில் வெத்தலை காம்பால் எழுதலாம். இல்லைன்னா நம்ம ஊதுபத்தி ஏற்றி வைப்போம் இல்லையா, அதுக்கு பின்னாடி இருக்கிற குச்சாலையும் எழுதுங்க. மாதுளங்குச்சி கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லது. இல்லைன்னா வேப்பங்குச்சாலையும் எழுதலாம். இப்படி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிறது போல். இதில் நான் என்ன நம்பர் எழுதியிருக்கோனோ அதே போல் கரெக்டாக எழுதிக்கோங்க. தவறாக எழுதிடாதீங்க, பலன் தராது. இதில் எப்படி எழுதியிருக்கோ அதே போல் எழுதிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா 36, 29, 34, கீழே 31, 33, 35, அதுக்கு கீழே 32, 37, 30. இந்த நம்பரை நான் சொன்ன மெத்தடில் எழுதிக்கோங்க. இதை நீங்கள் ஒயிட் கலர் பேப்பர்லேயுமே நான் சொன்ன மெத்தடில் எழுதி, இது உங்கள் ஸ்டவ் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறீங்க பாருங்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற செவுத்து ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், அது போல் நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கையால் பேப்பர் இல்லாமல் நீங்கள் அந்த செவுத்தில் கூட எழுதலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி வச்சிருக்கிற பானைக்கு பின்னாடி இப்போ நான் எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்கள், இது போல் நீங்கள் எழுதி ஒட்டி வச்சுடுங்க. சப்போஸ் வாட்டர் ஃபில்டர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபில்டர்லேயுமே இந்த நம்பரை நீங்கள் இந்த பேப்பரில் எழுதி ஒட்டி வச்சுடுங்க. பார்த்தீங்கன்னா இன்று இரவு 12 மணிக்குள்ளே எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம். செஞ்சுட்டு சின்னதாக ஒரு ஊதுபத்தி இல்லைன்னா சாம்பிராணியை மட்டும் காமிச்சிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா 21 நாட்கள் உங்களுடைய சமையல் அறையிலே இருக்கட்டும். டெய்லியுமே அதுக்கு ஒரு ஊதுபத்தி மட்டும் காமிச்சிங்கன்னா போதும். இப்படி நீங்கள் காமிச்சிட்டே வாங்க. 21 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 21 நாட்களுக்குள்ளே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு அற்புத பலனை உடனடியாக கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு எந்திரம் இது. உங்கள் வீட்டில் இருக்கிற சண்டைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, நிம்மதி, பணவரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல ஒரு வைப்ரேஷன் உங்கள் வீடு முழுவதும், அதாவது தெய்வீக ஆற்றல் வீடு முழுவதும் பரவ தொடங்கும். அந்த அளவுக்கு அற்புதமான இயந்திரம். இதை நீங்கள் நான்வெஜ் சமைச்சாலும் அந்த இயந்திரம் அங்கேயே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த நம்பர் அங்கேயே இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது.
21 நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பேப்பரை எழுதிருந்தீங்கன்னா அந்த பேப்பரை எடுத்து ஓடுற தண்ணியில் விட்டலாம், இல்லை ஏதாவது மரத்துக்கடியில் போட்டலாம். சப்போஸ் கையால் நீங்கள் வரைஞ்சி எழுதியிருந்தீங்கன்னா அதை வந்து துணியால் தொடச்சிட்டு திருப்பியும் இதே நம்பரை நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. 21 நாட்களுக்கு மட்டும் போதும்னா நீங்கள் எழுதிக்கலாம். இல்லை தொடர்ந்து உங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் 21 நாள் கழித்து இதை எழுதிட்டு நீங்கள் வரலாம். இப்படி செய்யும்போது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சப்போஸ் இன்றைய தினத்தை நீங்கள் தவற விட்டுட்டிங்கன்னா வரக்கூடிய பௌர்ணமி, அமாவாசை இல்லை வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இந்த பரிகாரத்தை, அதாவது இந்த நம்பரை நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் எழுதி ஒட்டி வைங்க. சப்போஸ் இன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்தால் இதை செய்யுங்க. சப்போஸ் நான்வெஜ் சாப்பிட்டுட்டா செய்யக்கூடாது. மாதவிடாய் நேரத்திலும் இதை நீங்கள் செய்யக்கூடாது. மற்ற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது. சப்போஸ் பெண்களுக்கு வந்து மாதவிடாய் காலமாக இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகள், பெரியவங்க, உங்கள் கணவரை விட்டுமே இதை எழுதி நான் சொன்ன மெத்தடில் உங்கள் கிச்சனில் நீங்கள் ஒட்டி வைக்கும்போது நிச்சயம் நல்ல பலனை கொடுக்கும். உங்கள் கிச்சனுக்கு பின்னாடி செவுறு எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல, அடுப்புக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறது போல் ஒட்டி வச்சுடுங்க. சப்போஸ் ஓப்பன் கிச்சனாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, உங்கள் ஸ்டவ்வுக்கும் பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல இதை நீங்கள் ஒட்டி வச்சுடுங்க. கண்டிப்பாக நல்ல பலனை கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும். நன்றி.